வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நிச்சா பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி 19,900 வந்து அதிகபட்சம் 58,100 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து 19,000 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 23,000 பக்கமாக உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே கிடைக்கும். லாஸ்ட் டேட் 13/11/2025 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம், அது நேரில் போய்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் எதுவும் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் ஃபீஸ் ஒரு 50 ரூபீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து கொடுத்துருக்கூடிய அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்டர் எடுத்துகிட்டு இது கூட உங்களோட மார்க் ஷீட்டு, டிசி, ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஸோ இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி, அந்த ஜெராக்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட போஸ்டல் கவர் ஒன்று வாங்கி அதையும் வந்து அட்டாச் பண்ணி, அந்த போஸ்டல் கவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாம்பெல்லாம் ஒட்டியிருக்கணும். ஸோ அதையும் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய பதவி என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய வகுப்பு என்ன, உங்களுடைய ஜெண்டர் என்ன, உங்களுடைய என்ன மாவட்டம் நீங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பதவிக்கு விண்ணப்பித்த வட்டம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. உங்களோட பேர் இனிஷியலோட கேபிட்டல் எழுதுங்க, கல்வி தகுதி, மதம், அதே மாதிரி உங்களுடைய ஜாதி உட்பிரிவு என்ன, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு நம்பர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, சொந்த மாவட்டம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டு உங்களோட அட்ரஸ் வந்து கம்பல்சரி கரெக்டாக வந்து எழுதிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வகுப்பு சான்றிதழ், இந்த நேம் எல்லாமே மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி எழுதிங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அது, உங்களுடைய ஃபோட்டோ, ஸோ உங்களோட சைனு எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து படித்து பார்த்துக்குங்க. ஸோ இதை இப்படி தான் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அனுப்பணும். இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் 17,700 அதிகபட்சம் 58,100 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 18 வயது இருக்கணும், அதிகபட்சம் 37 வயது வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அடுத்து வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து கேட்டிருக்காங்க. தென் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 50 ரூபா தான் டிடி அப்படிங்கிறது வந்து நீங்கள் எடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 13/11/2025 வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ அல்லது நேர்லேயோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அனுப்பக்கூடிய அட்ரஸ் ஆணையர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அன்னவாசல், புதுக்கோட்டை மாவட்டம் 622101 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கல்வி தகுதி சான்று, ஜாதி சான்று, இது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, டிசி ஜெராக்ஸு, ஸோ இதனோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த ஜெராக்ஸ் காப்பி ஒவ்வொன்றிலையுமே வந்து நீங்கள் சுய சான்றுன்னு எழுதி சைன் பண்ணி அதையும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு போஸ்டல் கவர் வாங்கி அந்த போஸ்டல் கவரில் நீங்கள் 50 ரூபாய்க்கான ஸ்டாம்பு ஒட்டிக்கிங்க. ஒட்டி அந்த போஸ்டல் கவர்லேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட வச்சு அனுப்பணும். எதுக்குன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க, எப்போ வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லி அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன சுழற்சி SCயில் AW பட்டியல் சாதியினர் வந்து நீங்கள் வந்து முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியர் பெண் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உமன் கேண்டிடேட் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.